ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா டீ. இந்த வெயில் காலத்தில் எனக்கு மட்டும் சளி பிடிச்சிக்கிச்சு. ஸோ மசாலா டீ ரெடி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விடணுங்க. அந்த ஃப்ளேவரோட கொஞ்சம் தண்ணியில் இதானதும் நம்ம டீ தூள் போடணும். ஃபஸ்ட்டு நல்லா இதெல்லாம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்டும் அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்தா தான் டிகாஷன் நல்லா இறங்கும் தண்ணியில். இப்போ நம்ம தேவையான அளவு டீ தூள் போட்டாச்சு. நல்லா கொதிக்க விடணுங்க இந்த டீ தூளை. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேங்க. டீ கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். தலைவலிக்கும் சளிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அதில் லைட்டாக மிளகு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நல்லா அந்த டீ பொங்கி வர வரைக்கும் இது பண்ணிட்டு பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி விடணுங்க. பார்த்திங்களா, டீயோட கலர் நல்லா மாறணும். நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் கம்மி பண்ணி ஸ்பூனில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது நல்லா கொதித்து அந்த கலர் மாறினதுக்கப்புறம் டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ டீ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் நாட்டு சர்க்கரை போடுறேங்க, நீங்கள் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டீ சூப்பராக இருக்கும். இந்த மசாலா டீ சளி பிடிச்சிருக்கும் போது தொண்டைக்கு இதமாக இருக்கும் குடித்தா. எனக்கு இந்த சாயங்கால டைமில் கொஞ்சம் பசியாக இருந்துச்சா, அதனால் 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு டீ குடித்தா ஆஹா சூப்பராக இருந்துச்சு டீ. சரி, ஓகே, தேங்க்ஸுங்க. சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த மசாலா டீ வீடியோ போடணுன்னு ஆசை. ஸோ நான் போட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.